ஒரு நாள் போறார். அதுக்கு யார் நிர்வாக அதிகாரிகள் தர்மகர்த்தாக்குள் அவளை பேசி நான் ஒரு வைர அட்டிகை சமர்ப்பிக்கலான்னு இருக்கேன். அப்படியா? யாரு பெருமாள் கொடுப்பா? ஏற்கனவே இருக்கிறத வேற எடுத்துன்னு போயிட்டா. நல்ல வேலை நீர் வேற தரே நீர் வாரும். மேல தாளெல்லாம் போட்டாச்சு. ஒரே ஊர்வலத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். அர்ச்சகர் ஒரு சின்ன சம்பரோஷணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். எல்லாம் நல்லா இருக்கு. போனேன், ஊரே பாக்குறது. அதுக்கு ஒரு சின்ன தாம்பாளம் மட்டும் நான் பண்ணிட்டேன். 100 ரூபாய் வெச்ச வைர அட்டிகை 1 கோடி ரூபாய். அதுக்கு தாம்பாளம் பண்ணிட்டு என்னமா இருக்குப்பார் அப்படின்னு மெதுவா ஊரெல்லாம் பிரதட்சணம் வந்து அதை கொண்டு போய் பெருமாளத்துல சமர்ப்பித்து அவருக்கு எடுத்து அது கழுத்துல போட்டு பார்த்த உடனே அவர் சிரிச்சுட்டே இருந்தார். முன்னாடி சிரிக்கிறதுக்கு இப்ப சிரிக்கிறதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கும் போல் இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் பொறி தட்டித்து. நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு அவரை கேட்க பார்த்தேன். சொத்து ஒண்ணுது, நீ சம்பாதிச்ச, அதை கொண்டு எங்கிட்ட கொடுத்த, இது யாருக்கும் தெரியாதுன்னு தானே நீ நினைத்து கொண்டு பண்ணாய். இந்த சொத்தே என்னது? நீ என்ன சொல்லியிருக்கணும்? உன் சொத்தை நீ ஏற்றுக்கொண்டாய்னு சொல்லுவதை விட்டு விட்டு இந்த ஆத்மாவை நான் சமர்ப்பித்தேன் என்னுடைய சொத்துன்னு பேச போனியானால் என்னதை நீ முதல்ல என்னத ஒன்னுதுன்னு அபிமானித்ததே தப்பு. அதுவே பெரிய திருட்டு. இந்த திருட்டுக்கு மேல என்னதுன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து பேர் வேற வாங்கணும். நீ பாக்குற பாரு, நியாயமே இல்லை என்று. ஆனா இத்தனை சொல்றாரானால் சொல்ல மாட்டார். நல்ல வேளை இந்த பக்தன் இதுக்காகவான்னு கொண்டு சமர்ப்பிச்சானேன்னு பேசாம இருந்துருவார். இல்ல அவர் பேச ஆரம்பிச்சார், கிடைச்ச 1-2 ஆத்மாவும் கிடைக்காது. அதனாலதான் அவர் பேசுவதே இல்லை. அப்ப நம்ம தான் புரிந்து கொள்ள வேண்டும். சொத்து அவரதாக இருக்கும் போது என்னது நினைக்கலாமா? கூடாது. யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் என் வானவரேரேன்னு 2ஆம் 10 9ஆம் திருவாய்மொழியில ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். நான் இத்தனை நாள் கழிச்சுட்டேன், இனிமே மாட்டேன். யானே நீ என் உடமையும் நீயே, அடி என் தேவரியருடைய சொத்துன்னு தெரிஞ்சுட்டேன். இன்னொன்னும் புரிஞ்சது. நான் உன்னை எண்ணியிலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை எண்ணி இல்லை. நான் உன்னை விட்டு கிடையாது, நீ என்னை விட்டு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரியவே போவதில்லை. உண்மையெல்லாம் தெரிந்து கொண்டு விட்டேன்னு சமர்ப்பிக்கிற மூல்யம். இதைத்தான் பர சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம்.